முதல் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற புருஷனை வெளியில விட சொல்லு, சொந்த தங்கச்சியான புருஷனோட போய் படுக்கிற நிப்பாட சொல்லு. சரியா? எல்லாரும் நிப்பாட்ட சொல்லி போட்டு வரணும். அவங்க சொல்ற கதையை நீங்க கேட்கறீங்களா? இறங்கு உக்காமாறு கீழே. வாப்பா டீம் அவையோ நல்லா இருக்கிறீங்களா? இவ உலகத்துல உள்ள எல்லாரும் வச்சிருப்பாவாம். வச்சிருந்தோட ஒரு எக்ஸாம். அப்ப இவங்க டிக்டாக்ல இருக்கிற அவ்வளவு பேரும் எக்ஸாம் தான். இவக்கு யாரும் வரக்கூடாது. எந்த லைவ்ல வந்த காப்போன் உள்ளுக்கியா? சரியா? நீ ஏண்டி யாரையும் பற்றி கதைக்கிற? எங்க இருக்கிற பட்டியல நீ எங்க கதைக்கிற? உனக்கு உண்மையா பிரச்சனை இருந்தா கதை வேணாம்னு சொல்லல. பிரச்சனை இல்லாம எங்க கதைக்கிற? ஏன் கதைக்கிற யாரையும் போய்? இப்ப எனக்கும் இன்னொரு பிரச்சனை, ஒரு ஆளுக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்ப நான் உன்ன கதைக்கிறேன் பாரு. நீ என்னோட வந்தபடியா நான் வந்து நானே உன்ன கிட்ட உன் லைவுக்கு அப்படி அது வரை இருக்கிறேன். எல்லாம் உன்ன பேர் காய்ச்சிருக்கேன் நான் எங்கேயாவது உண்டா? டிக்டாக்ல இருக்கிற அவளை வெறும் அவனோட எக்ஸாம் நான் சொல்றாள். அவனே உன்னை பார்த்து தலைதறிக்கத்தானே ஓடி நான் வேணாம் ஐயோ அவன் தேய்ச்சேன் தலைதறிக்க ஓடி போய் அங்கேயோ கிடக்குது. சரி ஜஸ்டின், அப்ப இப்ப நீ போய் அங்க மேல நின்று அடுத்த நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம். ஓகே? உங்களுக்கு எப்ப கல்யாணம் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது. கடவுள்ட கையில இருக்குது, கடவுள்ட கையில. ஹாய் கௌதமி. கௌதமி எல்லாம் பாக்குது என்ன இந்த ரெபேக்கா இப்படி கதைக்குது சொன்ன கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. 3 வருஷத்துக்கு இறக்கி விட்டு